Darazல இருந்து ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணி எப்படி பெற்றுக்கொள்றது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் A to Z மட்டும் பார்க்கலாம். எப்படி வந்து ப்ராடக்ட் எங்களோட கையில் கிடைக்குது, எப்படி பேமெண்ட் செய்து கொள்வது, கேஷ் ஆன் டெலிவரி எப்படி செய்கிறது, இப்படியான நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ தமிழில் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட்டிங் a நியூ அக்கௌண்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து நீங்கள் உங்களுடைய Daraz அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் தெரியக்கூடியது வந்து சில அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னு சொன்னால் லாகின் அண்ட் சைன் அப்ன்ற 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து சைன் அப் புதுசாக கிரியேட் பண்ணுறாக்கள் சைன் அப்பை கொடுத்துக்கொள்ளலாம். ஆல்ரெடி உங்கள்ட்ட அக்கௌண்ட் இருக்குதுன்னு சொன்னால் லாகினை கொடுத்து கூகுள் மூலம் அல்லது ஃபேஸ்புக் மூலம் அல்லது மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். பட் கூகுள் மூலம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்போ பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிட்டு அண்ட் இதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு தேவைன்னா உள்ள போய் பார்க்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட் அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இது அடுத்தது வந்து முக்கியமானது கிரியேட்டிங் அட்ரஸ் புக். இந்த செட்டிங்ஸுக்குள்ள போங்க. இதில் வந்து அட்ரஸ் புக்கை கிளிக் பண்ணால் அட்ரஸ் புக்கில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெசிபியன் நேம் இருக்கும். அது உங்களுடைய நேம் தான் நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ நான் ஜஸ்ட் வந்து பியட்ரிக்னு கொடுப்பேன். அடுத்து வந்து உங்களுடைய ஒர்க்கிங் மொபைல் நம்பரை கொடுத்துக்கொள்ளுங்க. தென் அடுத்தது வந்து அட்ரஸில் வந்து ப்ரொவின்ஸ் அண்ட் அடுத்த சிட்டியை கொடுத்து அண்ட் அடுத்தது வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த அட்ரஸ் அந்த ஆப்ஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும். ரைட், அடுத்தது வந்து உங்களுடைய பெர்மனெண்ட் அட்ரஸ். இப்போ இந்த அட்ரஸுக்கு தான் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பரான அட்ரஸை வந்து இதில் கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, தென் அடுத்து வந்து லேண்ட்மார்க் கேட்டிருக்கும், அது ஆப்ஷனல், அதை நாங்கள் விடலாம். அண்ட் அடுத்து வந்து ஹோமா ஆஃபீஸான்றதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. நான் ஜஸ்ட் ஹோம்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்கிறேன். அண்ட் இது பிள்ளையாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் ரீஎடிட்டும் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வேற ஒரு அட்ரஸையும் நீங்கள் ஆட் பண்ணணும்னா இன்னொரு அட்ரஸையும் வந்து அட்ரஸ் புக்கில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். எக்ஸ்ப்ளோரிங் ஹோம் பேஜ். ஸோ இதுதான் வந்து எங்களுடைய Daraz இந்த ஹோம் பேஜ். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். பட் எல்லாமே வந்து யூஸ்லெஸ், எதுவுமே வந்து பிரயோசனம் இருக்காது. பட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளாஷ் சேல் அப்படின்ற ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவும் சின்ன சின்ன பிராண்ட்ஸில் இருந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் அது வந்து ரியல் ஆஃபர்ஸ் கிடையாது. பட் பெரிய பெரிய பிராண்டட் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆஃபர்ஸ் வந்து ரியல் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் அதில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் அந்த ஆஃபர்ஸ் வந்து இருக்கும். அடுத்து வந்து சாய்ஸ் பை எனி ஃபோர் அப்படின்ற ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொன்னால் 4 ப்ராடக்ட்ஸாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃப்ரீ ஷிப்பிங் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். அண்ட் அப்படி இல்லாட்டி நீங்கள் 5 ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயாக வரும். ஸோ உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் தேவைன்னு சொன்னால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி. ஓகே, தென் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதுதான் எங்களுடைய நார்மல் ஹோம் பேஜ். இதில் நிறைய உங்களோட சர்ச் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். சர்ச்சிங் அ ப்ராடக்ட். ஓகே, மேலே உள்ள சர்ச் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஜஸ்ட் நான் இப்போ VR ஹெட்செட் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணால் அங்கே கீவேர்டுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இதுலேயும் வந்து டாப்பாக சேல்ஸ் போகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நாங்கள் ஃபில்டர் பண்ணுறதுக்கு மேலே டாப் சேல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபில்டர் இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் மந்த்துக்கு வந்து 171 சோல்ட் ஆகிருக்கு. அண்ட் அடுத்தது வந்து 36 அண்ட் அடுத்தது வந்து 29, 28 அப்படி வந்து ஒரு மாதத்துக்கு 29, 28 சேல்ஸ் ஆகிற அளவுக்கு டாப்பான ப்ராடக்ட்ஸில் இருந்து ஃபில்டர் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் ஃபார் ஒன் எக்ஸாம்பிள் வந்து நான் ஃபஸ்ட்டாக இருக்கிற அந்த 171 சோல்ட் ஆகின அந்த ப்ராடக்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு எங்களுக்கு எங்களோட கண்ணுக்குள்ள தெரியக்கூடியது வந்து அந்த இமேஜஸ். ஸோ இதுதான் வந்து மிக மிக முக்கியம். இதில் வந்து 4 இமேஜஸ் வந்து போட்டுருக்காங்க. ஸோ இந்த இமேஜஸ் மூலமாகவே நான் அந்த ப்ராடக்ட்ஸோட டைமென்ஷன், கலர் அண்ட் அந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கும் இந்த டீட்டெயில்ஸை வந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். ஓகே, அடுத்தது வந்து இந்த ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் 2660 ரூபா வந்து போட்டு 1250 ரூபா ஆக்கியிருக்காங்க. பட் அது வந்து ஃபேக். உண்மையான ப்ரைஸே வந்து 1250 தான். இது மாதிரி ஃபேக் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து நிறைய காட்டுவாங்க. அண்ட் அடுத்த முக்கியமானது வந்து 4.3 ரேட்டிங் இருக்குது. 101 பேர் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் 948 சோல்ட் ஆகிருக்கு. அண்ட் அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஈஸி ரிட்டர்ன் 40 டேஸில் வந்து ஈஸி ரிட்டர்ன் அண்ட் வாரண்டி அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் டேட்டாஸ் வந்து அதில் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் 14 நாளில் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் வாரண்டியும் வந்து 6 months கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் இந்த சர்வீஸில் பார்த்துக்கொள்ளலாம். அண்ட் அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் தான் இந்த ஷிப்பிங். ஸோ இந்த குவாரண்டீட் 21st to 24 கொடுத்துருக்கு. இது நான் ஆர்டர் பண்ணுற டேட்டில் வந்து மேக்ஸிமம் 2 வீக்ஸுக்குள்ள வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு டெலிவர் ஆகிடும். ஸோ இந்த அட்ரஸ் எப்படி இந்த அமௌண்ட் வந்து கால்குலேட் ஆகுதுன்னா நாங்கள் ஆல்ரெடி கொடுத்த அட்ரஸ் புக்கில் கொடுத்துருக்க அந்த அட்ரஸை வச்சு தான் இது கால்குலேட் ஆகும். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெலிவரி ஃபீ வந்து 440 ரூபா வந்து போட்டிருக்கு. அண்ட் ஸ்டாண்டர்ட் கலெக்ஷன் பாயிண்ட் வந்து 198 ரூபா. இந்த கலெக்ஷன் பாயிண்ட்ன்ற என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டுக்கிட்ட Daraz பாயிண்ட் இருந்துன்னு சொன்னால் அங்கே போய் நீங்கள் அந்த பார்சல் எடுத்துக்கொள்ளுவீங்கன்னு சொன்னால் 198 ரூபாவோட வந்து நீங்கள் அந்த ஷிப்பிங்கை வந்து முடிச்சுக்கொள்ளலாம். அடுத்தது வந்து வவுச்சர்ஸ். இந்த வவுச்சர்ஸ் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து வித்தியாசமாகும். ஒரு சில ப்ராடக்ட்ஸுக்கு 1, 2 இருக்கும், சிலதுக்கு வந்து 4, 5 இருக்கும். ஸோ இருக்கிறது எல்லாத்தையும் ஜஸ்ட் கலெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு இன்னொரு லிஸ்டிங்ஸ் இருந்தால் ஒரு சாம்பிளுக்காக இதில் காட்டியிருப்பேன். அண்ட் அடுத்த விஷயம் வந்து ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்.
ஸோ இதில் வந்து 101 ரேட்டிங் இருக்குது. ஜஸ்ட் இந்த ரேட்டிங்ஸ் இந்த செக்ஷனுக்கு உள்ளே போனோம்னு சொன்னால் இதில் நிறைய விதமான ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நிறைய கஸ்டமர்ஸ். ஸோ இந்த ரேட்டிங்கை எதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ரியாலிட்டி, இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எவ்வளோ காலம் பாவிக்கும், அல்லது கூடாத ப்ராடக்டா நல்ல ப்ராடக்டா, இந்த டீட்டெயில்ஸை வந்து ஆல்ரெடி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாவிச்சு அதில் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ சில பேர் வந்து அதில் இமேஜஸோட ஷேர் பண்ணியிருப்பாங்க, சில பேர் நார்மலாக டெக்ஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி நிறைய கமெண்ட்ஸை வந்து நீங்கள் தேடி பார்த்து ரீட் பண்ணி கொள்ளலாம். அண்ட் அடுத்து வந்து கொஸ்டின் அபவுட் திஸ் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அடுத்த வரை இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு எதுவும் என்கொயரிஸ் வந்து இருக்குது, அது சைஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் இதில் வந்து உங்களுக்கு தேவையான அந்த கமெண்ட்டை வந்து நீங்கள் அடித்து சென்ட் பண்ணலாம். 24 hours இடையில வந்து அந்த செல்லர் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அண்ட் அடுத்த விஷயம் வந்து இந்த ஸ்டோர். ஸோ இந்த ஸ்டோரை பார்த்தீங்கன்னு சொன்னால் யூனிகார்ன் மார்ட் தான் இந்த ஸ்டோர் நேம். அண்ட் 87% செல்லர் ரேட்டிங் அண்ட் 97 ஷிப் ஆன் டைம் ரேட்டிங்கும் வந்து க்ரீனில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோருக்குள்ளே நீங்கள் வேறு ப்ராடக்ட்ஸும் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அந்த விசிட் ஸ்டோரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உள்ளே போய் நீங்கள் வேறு ப்ராடக்ட்ஸையும் அந்த சேம் ஸ்டோரில் இருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம். அண்ட் அடுத்த விஷயம் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ இது வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் வந்து பிராண்ட், மாடல் அண்ட் அந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன கண்டென்ட் வரப்போகுது இப்படியான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பார்க்கணும்னு நினைச்சால் இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் போய் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அண்ட் அடுத்து வந்து ஹைலைட். இதில் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க, சில இதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹைலைட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. ஓகே, அண்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அட் டு கார்ட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது. இந்த அட் டு கார்ட் என்னதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு கார்ட்டில் போட்டு வைக்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து சில ப்ராடக்ட்ஸில் நிறைய வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் குவான்டிட்டிஸ் 1-2க்கும் மேற்பட்ட குவான்டிட்டியும் நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ வந்து இதில் அட் டு கார்ட்டை கொடுத்தேன்னு சொன்னால் இது வந்து எங்களுடைய கார்ட்டில் போய் மேலே சேவ் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது இந்த பாஸ்கெட் இந்த ஐக்கனில் வந்து 1 உள்ளது. ஸோ அதை நான் இப்போ கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தால் இந்த ப்ராடக்ட் வந்து அதில் அட் ஆகியிருக்கும். ரைட், இப்போ அட் ஆகிருக்கு. இதை சாதாரணமாக எங்கே பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டெராஸ்னா ஹோம் பேஜில் கீழே வந்து கார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி இன்னொரு ப்ராடக்ட்டும் போட்டு வச்சிருக்கேன், ஒரு கீபோர்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ப்ராடக்ட் இருக்குது. இந்த ஆப்ஷன் ஏன் நாங்கள் யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து போட்டு ஒரே அடியாக அதை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ப்ராடக்ட் இருக்குது, ரெண்டுமே 8991 ரூபாய்க்கு நாங்கள் இதை செக் அவுட் பண்ணி கொள்ளலாம். செக் அவுட்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதனால நாங்கள் கேஷ் பே பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் இதில் வந்து அட்ரஸ், புக் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்து ப்ரொசீட் டு பே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட்டை பே பண்ணி நீங்கள் ப்ராடக்ட்டை வந்து ஆர்டர் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போ நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் ரியலாக வந்து ஆர்டர் போட போகிறேன். நான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து வீடியோ ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடு. ஸோ நான் இப்போ வந்து பை நோ பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இதில் வந்து ஆல்ரெடி நிறைய வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. இதில் கலர் வேரியேஷன்ஸ் அண்ட் சிலது வந்து பேக்கோட வருது, கண்ட்ரோலரோட வருது. அதில் எனக்கு தேவையானது வந்து நான் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உள்ளே போயிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் என்னுடைய ப்ராடக்ட் இருக்குது. அண்ட் அந்த ப்ராடக்ட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் டெலிவரி அண்ட் பிக்கப் வந்து 407 ரூபா வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜஸ்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அண்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணால் அட் ஆன் சேவ் மோர் அப்படின்னு சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதாவது இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கல இந்த ப்ராடக்ட்டையும் நீங்கள் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்கவுண்ட் மாதிரி தருவாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், பட் அது வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய 3385 ரூபா அதெல்லாமே சேர்த்து ஷிப்பிங் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபைனல் காட்டியிருக்கு. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே பேமெண்ட் மெத்தடுக்கு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் வந்து இங்கே அவைலபிள் கிடையாது, சில லிஸ்டிங்ஸுக்கு வந்து அவைலபிளில் கிடைக்காது. ஸோ இதில் வந்து அவைலபிள் இருக்கிறது கிரெடிட் கார்டால் பே பண்ணுறது தான். ஸோ நம்பி நீங்கள் பே பண்ணலாம், எல்லாமே வந்து செக்யூர்ட் பேமெண்ட் மெத்தட்ஸ் தான். ஓகே, இப்போ நான் சாம்பிளுக்கு இன்னொரு லிஸ்டிங்கை வந்து காட்டியிருக்கேன். ஸோ இந்த லிஸ்டிங்க்கு வந்து நாங்கள் ப்ரொசீட் டு பே உள்ளே போனால் இதில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த ஆப்ஷனை உங்களுக்கு காட்டியிருக்கேன், பட் இந்த ப்ராடக்ட்டை நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ கேஷ் ஆன் டெலிவரி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த கேஷ் ஆன் டெலிவரி இப்போ அவைலபிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால். பட் இதில் இன்னொரு மைனஸ் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் 6% வந்து காசு எக்ஸ்ட்ராவாக கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஆப்ஷனை வந்து எடுத்துக்கொள்ளலாம். பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து எப்போவுமே எங்களோட கார்டில் பே பண்ணுறது எப்போவுமே ஒரு செக்யூர். ஸோ பேமெண்ட் சக்ஸஸ்ன்றது வந்துடும் அந்த மெசேஜ். அது வந்துன்னு சொன்னால் இப்போ எங்கே நாங்கள் அடுத்ததாக போகணும்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கௌண்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் டு பே, டு ஷிப் அண்ட் டு ரிசீவ், டு ரிவ்யூ அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ டு பேன்றது நீங்கள் இன்னும் பே பண்ணாமல் இருந்த அந்த ப்ராடக்ட்டுக்கு அது டு பேல காட்டும். இப்போ டு ஷிப்பில் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி அந்த பேமெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், பட் இன்னும் வந்து செல்லர் வந்து அந்த ப்ராடக்ட்டை ஷிப் பண்ணலை அப்படின்றதுக்கு தான் அந்த 1 அடையாளம் வந்து அந்த 2 ஷிப்பில் வந்து இருக்குது. ஸோ இப்போ அந்த 2 ஷிப்பை நாங்கள் உள்ள கிளிக் பண்ணி போனால் அதில் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் வந்து விழும். ஸோ இதில் இப்போ நான் கரண்ட்லி ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் வச்சுருக்கேன். ரைட், ஸோ அவர் ஷிப் பண்ணிட்டேன்னு சொன்னால் அது வந்து அந்த 1 to receive சேஞ்ச் ஆகிடும்.
அண்ட் இந்த ப்ராடக்ட் எங்கே இருக்குது எப்போ வரணுன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னு சொன்னால் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் அந்த ப்ராடக்ட் எங்கே இருக்குது, எப்போ பேக் பண்ணினோம், எந்த கண்ட்ரியிலேருந்து வருது, எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.